ஒரு பேட்சாக நான் சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஒன்றா சேர்த்தாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நல்லா அந்த எக் ஒயிட்டோட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பேட்ச் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நான் ஒரு 4 டைம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒயிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பேட்ச்னால் இந்த மாதிரி ஒரு 4 டைம் சேர்த்துக்கிட்டேன். டைம் எடுக்கும், ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸு தெரியும்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் வந்து எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்கள் டீ கேக் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இப்போ இந்த பேட்டர் கூடவே ஆயில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பாஞ்சிலலாம் கடைசியில் சேர்த்துவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம டீ கேக் செய்கிறதுனால இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்ட் மிக்சரை வந்து யூஸ் பண்ண போகிறது. இனிமேல் கையில் தான் எல்லாமே பண்ண போகிறோம். கட் அண்ட் ஃபோன் மெத்தடை வச்சு தான் இனிமேல் பண்ண போகிறோம். அதனால இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வரைக்கும் நார்மல் டீ கேக் ரெசிபி அப்படி நீங்கள் பேக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மார்பிள் கேக் பண்ணுறதுனால இப்போ 1/2 kgல அது 250 கிராம் தனியாக எடுத்துகிட்டு இப்போ சாக்லேட் மார்பிள் கேக்கு செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். வெனிலா ஸ்பாஞ்சில் வந்து இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு 20 கிராம் மில்க் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதோட நான் இந்த மாதிரி பால் பேட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஈஸியாக பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கொக்கோ பவுடரும் மில்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நம்ம பேட்டரோடு மிக்ஸ் ஆகும். அந்த ஃபோமினஸ் வந்து டவுன் ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாக்லேட்டு பேட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு மார்பிள் டிசைன் கேக் வரும். இப்போ மார்பிள் கேக் டிசைனுக்காக டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பேட்டரை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 45 மினிட்ஸ் இல்லைனா 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கஸ்டமர் ரிவ்யூ அனுப்பிச்சிருந்தாங்க. என்னோடய கஸ்டமர் ஸ்வீட் ரிவ்யூ அனுப்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டீ கேக் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.